அவர் அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க அந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவரும் அந்த தம்பியும் ஒருத்தர். அது என்னங்கிறது இப்போதானே வந்திருக்கு, நீ விசாரிச்சு முழு தகவல் வந்த பிறகு அது என்னன்னு தெரியும். சென்னையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் பெண்ணை உல்லாசத்துக்கு அழைத்து சர்ச்சையாகி இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி பாசறை மாநில செயலர் வந்து சென்னை கிண்டியில் ஒரு ஐடி நிறுவனம் நடத்திட்டு வர்றாரு. அந்த இதுல வந்து 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக வந்து உல்லாசத்துக்கு அழைத்து வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பெண்கள் வந்து தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல கட்சி ரீதியாக இது நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இல்ல, அவர் நம்ம பாசறையில் அவங்க நமக்கு வந்து இந்த தேர்தலுக்காக இப்ப என்ன சொல்றது ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு சாப்ட்வேர்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நிறைய நிறுவனங்கள் எனக்கு நாங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஏஐ மூலமா. அதுல அந்த தம்பியும் ஒருத்தர். அவரு அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க அந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுல அவரும் அந்த தம்பியும் ஒருத்தர். அது என்னங்கிறது இப்பதானே வந்திருக்கு, நீ விசாரிச்சு முழு தகவல் வந்த பிறகு அது என்னன்னு தெரியும். அதுக்கு நமக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை. தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாசறை செயலாளர் தங்கச்சி சுனந்தா ஒரு தங்கச்சி, அவங்க பெங்களூர்ல இருந்து வேலை செய்யறாங்க, அவங்க தான் செயலாளர். அதுக்கப்புறம் மதன் ஒரு தம்பி, அவர் சேலத்துல இருந்து வேலை செய்யறாரு. 2 பேரும் தான் அதுக்கு பொறுப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.